ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான 4 ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூலாம் பசங்க பெரியவங்களும் ஒரு சிலர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கும் அது வாழைப்பூவில் செஞ்சதுன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு 4 ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸு வாழைப்பூ 65, அதாவது வாழைப்பூ சில்லி தான். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு சோள மாவு எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு கடலை மாவு ரெண்டுத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, ஏன்னா கொஞ்சம் நான்வெஜ் டேஸ்ட்டுக்காக சிக்கன் மசாலா சேர்க்குறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கரு நம்மளுக்கு தேவையில்லை, வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் சேர்க்க போகிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் கலருக்காக நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மாவு கலக்கிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்கணும் மாவு. அதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் வாழைப்பூவை அதில் சேர்த்துக்கலாம். எல்லா வாழைப்பூவையும் அதில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து லேசாக கலந்து விடுங்க. ஏதாச்சும் ஒட்டிகிட்டு இருந்தால் அதை 2ஆக பிரித்து விட்டுருங்க. இப்போது வாழைப்பூலாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான வாழைப்பூ 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வாழைப்பூவில் எப்படி வடை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்ச கடலைப்பருப்பை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ எல்லாத்தையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். வாழைப்பூலாம் சேர்த்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. இப்போது மிக்ஸி ஜாரில் அரைச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாவு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் அதில் முழுசாக இருக்கிற கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு சைடு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா செவந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது நம்ம வடை 2 சைடும் நல்லா பொன்னிறமாக செவந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம வாழைப்பூ வடையும் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்ததாக வாழைப்பூ யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான பக்கோடா செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ சேர்த்ததுக்கப்புறமா அதில் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ எவ்வளோ சேர்த்தமோ அவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி, கருவேப்பிலை, நறுக்குன பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் கலக்கணும். ஏன்னா தண்ணி அதிகமாகிட்டா பக்கோடா நல்லா வராது. இது மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. இடையில் மாவு தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் திரிஞ்சு போயிடும். கலந்ததுக்கப்புறமா இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப பெருசாக சேர்த்தா உள்ளே வேகாது. சின்ன சின்ன பீஸாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே கலக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறம் தான் கரண்டி வச்சு கலக்கணும். இப்போது ஓரளவு செட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பக்கோடா எவ்வளோ சூப்பராக பொன்னிறமாக செவந்துடுச்சுன்னு. இது மாதிரி எல்லா சைடும் வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம சூப்பரான மொறு மொறுன்னு பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சீரகம், சோம்பு, அது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மைய அரைக்கணும். அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கினதுக்கப்புறமா அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக செவக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா சைடும் நல்லா செவந்துடுச்சு. இப்போது இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம சூப்பரான வாழைப்பூ கோலா உருண்டையும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.